அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 50 ரூபீஸ் பண்டலு, மொத்தம் 7 பண்டல் இருக்குது. பிளேன் இன்செட்டு எல்லாமே 8 SG செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு வரும்ல, சோசியல் குரூப் அந்த மாதிரி SC 8 SC 8 to 4000 of 1 4001. இதில் உங்களுக்கு 4444 வரும். $40 $50 இதில் மொத்தம் ஒரு 7 கட்டு இருக்கு. 001 101, அதுக்கடுத்து ஒரு 401, ஒரு 501, ஒரு 801, ஒரு 701, ஒரு 901. 10 வாங்கினேன், நண்பர்களுக்கு 3 கொடுத்துட்டேன். நமக்கு ஒரு 7 இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இல்லை எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் அந்த நம்பரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 7 வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 2024 உள்ளது. கையெழுத்து சக்திகாந்த் தாஸ். 701 கரன்சியில் 786 இருக்கும். இருக்கும். அற்புதமான கட்டு, ஃப்ரெஷ் கட்டு, இன்னைக்கு உள்ளது தான், இன்னைக்கு வாங்கினது தான் இது. வேண்டும் என்பவர்களும் வாங்கிக்கலாம். $50 எல்லாமே. நியாயமான விலை தான். ஏற்கனவே இதில் ஒவ்வொரு கட்டிலையும் 5000 இருக்குங்க, மறந்துடக்கூடாது. 5000 குறைச்சி எதிர்பார்த்துடக்கூடாது. அதிகமாக ரொம்பலாம் கிடையாது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுலேயே 500 தள்ளில் RESU போட்டிருக்கும். SUR ரிசர்வ். இது ரிசர்வ், அது ரிசர்வ். அப்படி போட்டால் அது போலியான நோட்டு, கள்ள நோட்டு, ஃபேக் கரன்சி. RESE இருந்தால் தான் எதுலையுமே ஒரிஜினல் கரன்சி. நான் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வருது. அதனால் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இதில் யூ போட்டிருக்கும். ஈக்கு பதில் யூ போட்டு பிரிண்ட் தப்பாக அடிச்சுட்ருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சவங்க அதை மாற்ற முடியாதுன்னு இல்லை. அப்படி கரன்சி வெளிவந்ததுன்னா அது போலி கரன்சி. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.